Hi, this is Mardar Pesam Sunil. Zombie scrolling, doom scrolling, சோசியல் மீடியா அடிக்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்பல்சிவ் வீடியோ கேம்ஸ். இத பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எதனால நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அதுவும் தெரியலன்னா, டோபமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனியம் அண்ட் எண்டோர்பின்ஸ். இது ஏன் குறையுதுன்னு தெரியுமா? இது குறைஞ்சா என்ன பிரச்சனை வரும்னு தெரியுமா? இது எங்க இருக்குது? என்ன பிரச்சனை? இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? தீமைகள் என்ன? இது குறைறதுனால, இந்த கெமிக்கல்ஸ் இல்லாததுனால ஒரு மனிதனுக்கு என்னதெல்லாம் விளைவுகள் ஏற்படுது? இதுவும் தெரியலையா? அப்படின்னா நீங்க வந்துட்டு இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், லிம்பிக் பிரெயின். இதுல என்ன இருக்குன்னு கேட்கிறீங்களா? முக்கியமான இதெல்லாம் இதுல தான் இருக்கு. ஒரு மனிதனுடைய திங்கிங்கா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், அவனுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கட்டும், அவன் வந்துட்டு ஒரு லீடர்ஷிப் எடுக்கக்கூடியதா இருக்கட்டும், ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே இங்க தான் இருக்குது. இந்த 2மே அடி வாங்கும்போது எப்படி ஒரு மனிதனால வந்துட்டு அடுத்த கட்டத்துல போக முடியும்? இதெல்லாம் நான் ஏன் பேசணும்? எதுக்கு பேசணும்? இவ்ளோ டீட்டெயிலா எதுக்கு குடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட், இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீனத்தால அதிக பேரு அத தவறா பயன்படுத்துறதுனால, பயன்படுத்த தெரியாததுனால, இதுல மாட்றதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்காங்க. 2024ல ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி என்ன கொண்டு வருதுன்னா, இதெல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணி என்ன கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய உருவாக்குறாங்க. பிரெயின் ராட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல மூளை அழுகுது, அழுகுதல். ஏன் மூளை அழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஸ்க்ரோல் பண்றதுனால, தினமும் மீடியால இருக்கிறதுனால, தினமும் அதிலேயே இருக்கிறதுனால, மிகப்பெரிய பிரச்சனையில நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, கொக்னிட்டிவ்ல வந்துட்டு ரிடக்ஷன். ஒண்ணும் பண்ண முடியாது. திங்க் பண்ணவே முடியாது. 2வது மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப அடி வாங்குது. ஆங்சைட்டியா இருக்கட்டும், டிப்ரஷனா இருக்கட்டும். இன்னைக்கு பீக்ல பேசப்படக்கூடிய மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா, லோ செல்ஃப் எஸ்டீம். இன்னொன்னு ஒரு 3வது வந்து அதிக பேருக்கு தெரியாது. நீங்க பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் செல்ஃப் பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல இதுதான் அதிகமா போயிட்டு இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? எப்படி பார்க்கப்படுறேன்? இது நல்ல லுக்ல இருக்கா? நான் வந்துட்டு ஒரு பெண் மாதிரி தெரியுறேனா? ஒரு ஆண் மாதிரி தெரியுறேனா? நான் அழகா இருக்கேனா? இந்த கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு அதிக பேர்ட்ட நம்ம இத பார்க்கலாம். 3வது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் திங்கிங்கா இருக்கட்டும், லாஜிக்கல் திங்கிங்கா இருக்கட்டும், பிலோசாபிக்கல் திங்கிங்கா இருக்கட்டும், எம்பத்தட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும். எதுவுமே கிடையாது. ஏன்னா, ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு மனிதனுடைய நிலையிலிருந்து இறங்கிக்கிட்டே இருக்கான். அவனுடைய திங்கிங் பேட்டர்ன் எல்லாமே அடி வாங்குதுன்னு அதிக பேருக்கு தெரியறது கிடையாது. எக்ஸசிவா ஆன்லைன்ல இருக்கிறவங்க இந்த பிரச்சனையில இருக்கிறாங்க. இதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூவா இன்னைக்கு அதிகமா போயிட்டு இருக்குது. இத பத்தி வால்டன் என்ற புத்தகத்துல ஹென்றி டேவிட் தோரே அவர் எழுதியிருக்காரு. "மென் ஹேவ் பிகம் த டூல்ஸ் ஆஃப் தியர் டூல்ஸ்." இது உண்மதான். நம்ம நம்ம கையில இருக்கக்கூடிய டூல்ஸுக்கு தான் இன்னைக்கு அடிமையா இருக்கோம். அது இருக்க முடியாத ஒரு கருத்தாகவும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. நம்மள பாதுகாக்கணும்னா, இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.